வடகடல் பகுதியில் மிகவும் சீரற்ற அணுகல் கடல் தொழில் பரப்பில் காணப்படுகின்றது. இலங்கையில் கடந்த ஆண்டின் மொத்த மீன் விளைச்சலின் 16% பங்களிப்பை வடகடல் வழங்கியுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் 2024 ஆண்டு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் வடகடலின் பங்களிப்பு அதன் வள நிலையுடன் ஒப்பிடும்போது மிக குறைவாகவே உள்ளது. உள்ளூரில் தொடரும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள், எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய மீன்வள சுரண்டல் வடகடலின் மீன் விளைச்சலுக்கு சவாலாகும் முக்கிய காரணிகள் ஆகின்றன. ஒரு விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதாவது வடகடலில் மீன்பிடிக்கின்ற விஷயமாக அங்கு கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற பிரதானமான பிரச்சனை இழுவைமடி படகு. அப்போ இந்த இழுவைமடி படகு சம்பந்தமாக இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு, தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு. அப்போ இது தொடர்பாக ஒரு கணிசமான அளவுக்கு இன்னைக்கு விஷயமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதாது. ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அங்கு சட்டவிரோதமாக மீன்பிடிக்கப்படுகின்ற சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ அந்த சட்டவிரோத முறைகளுக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரவியாரன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தயவு செய்து நீங்கள் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போகின்றது. அவைகளையும் கூட ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவுடைய பாட்டம் ட்ராலிங் அந்த பிரச்சனையில அமைச்சர் சொன்னார் கணிசமான ஒரு முன்னேற்றம் இருக்கின்ற. அப்படி இல்லை. நீங்கள் உண்மையிலே பார்த்தால் ஆயிரக்கணக்கில் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு கொஞ்சத்தை பிடிக்கிறதால எந்த விதமான முன்னேற்றம் வரப்போறது இல்லை. அமைச்சர் உங்களுடைய தலையீட்டில் உங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து அரசாங்கம் இதை ராஜதந்திரம் என்ற கோணத்தில் பார்க்க கூடாது. உண்மையிலே இங்கே ஒரு ராஜதந்திரமும் இல்லை. நாங்கள் உண்மையை இந்தியாவுக்கு கதைக்கணும்.